ஈரான் மீதான போரின் 4ஆம் நாள் நிலவரம் குறித்து ஒரு தொகுப்பாக நாம் பார்க்கலாம். ஈரான் முழுவதும் உள்ள ஏவுகணை தளங்கள் மற்றும் கடற்படை உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு அமெரிக்க படைகள் 2000க்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஈரானின் கடற்கரை, விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் சிவில் உட்கட்டமைப்புகளையும், குறிப்பாக புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் உள்ள நிபுணர் குழு அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கட்டிடத்தையும் தாக்கியுள்ளது. டெல் அவிவ் உள்ளிட்ட இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது. லெபனானில் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. துபாய் மற்றும் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள பொதுமக்களை வெளியேறுமாறும் அச்சுறுத்தியுள்ளது. ஈரானின் 4 நாட்களில் பலியானோர் எண்ணிக்கை 750 கடந்துள்ளது. இதில் மினாப் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றின் மீது தாக்கப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 160க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஊழியர்களும் உள்ளடங்குகின்றார்கள். லெபனானில் இருந்து 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறியுள்ளார்கள். அவர்களில் பலர் சிரியாவிற்குள் நுழைய முயல்கின்றார்கள். வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் அந்தந்த நாடுகளிலேயே சிக்கித் தவிக்கின்றார்கள். மத்திய கிழக்கின் போரை தவிர்ப்பதற்காக உறுதியளிக்கப்பட்டிருந்த ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது காங்கிரஸ் அனுமதியின்றி இந்த போரில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க திட்டமிட்டுள்ளார்கள். பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இன்றைய நாள் வெளியான உத்தியோகபூர்வ செய்திகளாக உள்ளது.